வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மன நிறைவு. மன நிறைவு அப்படின்னா என்னன்னா, எல்லாத்துலேயுமே நம்ம நிறைவாக தான் இருக்கோம். யாராவது நம்மளை பார்த்து எப்படி இருக்கீங்கன்னா, சந்தோஷமாக இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை நமக்கு வரணும். அதுதான் மன நிறைவு. ஆனால் எல்லாரும் முழுமையாக அப்படி சொல்கிறோமா அப்படின்னா கிடையாது. கொஷின் மார்க். இப்போ சூரியன்ட்டையோ சந்திரன்ட்டையோ கோள்கள்கிட்ட நட்சத்திரங்கள்கிட்ட போயிட்டு நம்ம என்ன எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு நம்ம கேட்கல. ஏன்னா அது எல்லாமே இயக்க ஒழுங்காற்றலில் கரெக்டாக சுத்தவெளி அதோட விரைவு அழுத்த ஆற்றல்லையும் சேர்த்து சரியான முறையில் பேரியக்க மண்டலமும் சரி, அண்ட சராசரத்தில் உள்ள அத்தனையுமே இறைநிலையோட ஒரு அழுத்தத்தால் இயங்கிட்டே இருக்கு இல்லையா? அப்போ சரியான முறையில் அந்த ஒழுங்காற்றலோடு அது எல்லாமே இயங்குது. அப்போ அது எந்த டைரக்ஷனில் சுற்றணும், எவ்வளோ டிஸ்டன்ஸ் அந்த கோள்களுக்கு இடையில் இருக்கணும், எல்லாமே இறைநிலை முடிவு பண்ணியிருக்கு. அது அதோட இதிலிருந்து கொஞ்சம் கூட பிறழாமல் மாற்றம் அடையாமல் அப்படியே அது சுழண்டுகிட்டே இருக்கு. அப்போ அது இயக்க ஒழுங்கான முறையில் இயங்கிட்டே இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? ஆனால் அதே வளம் உள்ள இறையாற்றல், அந்த வற்றா இருப்பு, பேராற்றல், பேரறிவு நமக்குள்ளேயும் இருக்கு, மனிதனுக்குள்ளேயும் இருக்கு இல்லையா? அந்த தன்மை நமக்குள்ள வரும் பொழுது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நிறைவா இருக்குமா அப்படின்னா இல்லை. ஏன் இல்லை? மனிதனுக்குள்ள ஒரு தனித்தன்மை என்ன அப்படின்னா, அவனுக்கு தேவை விருப்பம் ரெண்டுமே சார்ந்து அவன் இருக்கான். இப்போ தேவை அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளை உடல் சார்ந்து ஒரு உயிர் சார்ந்த தேவைகளாக தான் வாழ்க்கையில் நமக்கு இருக்கும் இல்லையா? வாழ்க்கைனாவே இதை ஒட்டி தானே இருக்கும், அது இருக்கும். இப்போ விருப்பம் அப்படிங்கிறத அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட விருப்பத்தை வச்சுக்கிட்டோம்னா நமக்கு நிறைவு கிடைக்கும். இப்போ வீட்டிலேயே நமக்கு ஏற்கனவே ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் ஒரு பழுதான நிலையில் இருக்குது, அதை நம்ம சரி பண்ணணுங்கிற முறையில் ஒரு தேவை இருக்குது. அப்போ நம்ம அதை விரும்புகிறோம் அப்படின்னா அது நமக்கு வீட்டுக்கு தேவை. அது இல்லாமல் வீட்டிலேயே நம்ம அன்வான்டாக இல்லை பசங்களோ யாரோ கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பொருளையே மறுபடியும் நம்ம அதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அவங்க விரும்புகிறாங்க நம்ம செய்வோம் அப்படிங்கிற போது அது தேவை இல்லாத ஒன்று தானே. அப்போ நம்மளா அதை புகுத்துற மாதிரி அதே முறைப்பாரி தான். அப்போ மன நிறைவு ஏன் வராது அப்படின்னா, நம்மளோட தேவைகளை உணர்ந்து நம்ம விரும்ப ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதில் ஒரு நிறைவு வரும். அது இல்லாமல் மன நிறைவு இல்லையே அப்படின்னு வர்றதுக்கு சூழலுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம தான். மன நிறைவு அப்போ அது யாருக்கான அந்த மனம்தான் அதுலேயே இருக்கு, அது நிறைவு இல்லாமல் இருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம ஒன்று கேட்குறோன்னா ஒன்றே வாங்கி தரல, நமக்கு ஒரு நிறைவின்மை. சூழல் அதுக்கு தகுந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லாத ஒரு தன்மை இல்லையா? அப்படிலாம் நமக்கு வரும்பொழுது தான் மன நிறைவு கிட்டாமல் இருக்குது. இப்போ இயற்கை எல்லா நிலையிலையும் எல்லாத்துக்கும் கொடுத்த அதே தன்மையை நம்மளுக்கு கொடுத்துருக்கு இல்லையா? ஒரு ஜீவன் பிறக்குது அப்படின்னா அது இறக்குற வரைக்கும் அது வாழும் காலம் தோறும் அவங்களுக்கு என்ன தேவையோ அது இந்த இயற்கை அவங்க இறக்குற வரையும் அவங்களுக்கு தேவையான அத்தனையும் இந்த இயற்கை பிரபஞ்சம் நமக்கு வச்சிட்ருக்கு, கொடுத்துட்ருக்கு. அதை நம்ம உணர்றதில்லை. எந்த தேவை முக்கியமோ அதை ஒட்டி நம்மளோட விருப்பத்தை செயல்படுத்தும் பொழுது அது கண்டிப்பாக நமக்கு பூர்த்தியாகும், நிறைவு பெறும். அது இல்லாமல் இயற்கை நமக்கு அது கொடுக்கல இது கொடுக்கலன்னு உடலையும் மனதையும் நம்ம வருத்தினோம் அப்படின்னா நம்ம நம்மளோட தேவை என்னங்கிறதையும் இன்னும் நம்ம புரிஞ்சிக்கல அப்படிங்கிறதான் அர்த்தம் இல்லையா? இப்போ எவ்வளவோ எக்ஸாம்பிள்ஸ் நிறைய நம்ம மன நிறைவுக்கு சொல்லலாம். இப்போ பொதுவாக சொல்கிறோம் அப்படின்னா லேடிஸை நிறைய விஷயங்களில் எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய விஷயத்தில் அவங்க விட்டு கொடுத்துருவாங்க. சில விஷயங்கள் பிடிச்சாலுமே குடும்ப சூழ்நிலை காரணமாக குடும்ப இதுக்காக நம்ம பரவாயில்ல அப்படின்னு சொல்லி, அதுதான் மன நிறைவு. நிறைவு அப்படின்னா என்ன அப்படின்னா பரவாயில்ல அப்படின்னு நம்ம எதையுமே நம்ம ஏற்றுக்கக்கூடிய தன்மை மட்டும் இல்லை, இதுதான் நம்மளுக்கு நிரந்தரம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேவை இந்த விருப்பத்தை நம்ம அதோடு அக்செப்ட் பண்ணி நம்ம வாழ பழகிட்டோம் அப்படின்னா நம்மளோட மன நிறைவு அப்படிங்கிறது அதுதான். ஏன்னா அதை ஒன்று நினச்சது நமக்கு நடக்கலையே நினைக்க அது எண்ணமாக நமக்குள்ளே அது சுற்றிகிட்டே இருக்கும்.
இப்போ இது போதும், இது நம்மளோட தேவை இது, அப்போ இதை மட்டும் நம்ம விரும்புவோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சு வாழ்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா அதுதான் மனநிறைவு. வாழ்க்கையில் நமக்கு எல்லாமே எல்லா நேரத்துலையும் கிடைக்கிற மாதிரி தான் இறைநிலை வச்சிருக்கு. அப்போ நம்ம உணர்ந்து அந்த தேவை உணர்ந்து நம்ம விரும்பும் பொழுது எல்லாம் வல்ல இறைநிலை, எங்கும் நிறைந்த இறைநிலை எல்லா நேரத்திலும் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கும் ஆற்றல் படைத்தது. நாம் அதை உணர்ந்து நமக்கு என்ன தேவைங்கிறத உணர்ந்து நாம் நம்மளோட விருப்பத்தை கொண்டு செல்வோம். வாழ்க வளமுடன்.